கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்தவன் அல்ல. என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள். ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்தில். அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணூலெல்லாம் போட்டு எனக்கு குடுமியெல்லாம் வைத்து இப்படியாய் ஒரு பிராமணனாக வளர்த்து விட்டார்கள். ஆகினால் எனக்கு வேதத்தை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலே நான் படித்த அந்த வேத சாஸ்திரங்கள் இன்றைக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எகிப்து தேசத்தில் வளர்ந்த மோசே அங்கு கற்ற கல்வியினால் அங்குள்ள மக்களிடத்தில் பேச முடிந்தது. பவுல் அப்போஸ்தலர் பரிசேயனாய் வளர்ந்தார். அந்த பரிசேயன் இருந்து படித்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதங்களை வைத்துத்தான் நமக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாடுகளில் பல நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த சரித்திரத்தை நான் படித்த போது கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளர விட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு சபையிலே ஒரு சகோதரி, ஒரு டாக்டர் அம்மா, அவங்க நல்ல விசுவாசி. அவங்க ஒரு நாள் என்னை கேட்டாங்க, நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வியை போட்டார்கள். அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது. கர்த்தர் என்னோடு நிச்சயமாக வழி நடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு காலை 6 மணி இருக்கும், ஒரு சகோதரன் என் வீட்டு வாசலை தட்டினார். திறந்து பார்த்தேன், கட்டையான ஒரு ஆள் ஒரு பெரிய பேக்கெட்டோடு நின்று கொண்டிருந்தார். என்ன, நீ யாருன்னு கேட்டேன். இந்த விலாசம் உங்களுடையதா என்று ஒரு சீட்டை கொடுத்தார். ஆமாம் என்னுடையதான்னு கேட்டேன். அப்போ பிடிங்கன்னார். என்னங்க திடீர்னு வந்து விலாசம் உங்களை தான் பிடிங்கன்னா என்ன அர்த்தம், என்ன வச்சுருக்கீங்க உள்ள அப்படின்னு. நீங்கள் முதல்ல வாங்குங்கன்னார். வாங்கி கொண்டேன். திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தா இந்த மாதிரி காவி துணி 10 மீட்டர் வாங்கி வச்சுருந்தார். என்னங்க இதை கொண்டாந்து கொடுக்குறீங்களேன்னு கேட்டேன். இல்லை, நான் ஒரு விசுவாசி, இந்துவிலேருந்து ரட்சிக்கப்பட்டவன், ஒரு ஆசிரியர். நான் எப்போவுமே நல்ல ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, என்னை போன்ற இந்துக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல ஊழியக்காரனை நீங்கள் ஏற்படுத்தணும், அவர் இந்து மாதிரியே இருக்கணும், அதனால் அதே மக்களை அவர் ரட்சிப்புள்ள நடத்தணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். காலையில் 5 மணிக்கு பிளாக் போர்டில் ஒரு கை வந்து சாக் பீஸில் உங்கள் விலாசத்தை எழுதி 10 மீட்டர் காவி துணி வாங்கி கொடுன்னு எழுதிட்டு போயிடுச்சு. அதான் கொண்டாந்துருக்கா, வாங்கிக்கோங்க அப்படின்னார். அவர் இருக்கார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் பேர் ஆசிரியர் ராஜரத்னம், ஓய்வு பெற்ற ஆசிரியர். இப்பொழுது ஒரு முழு நேர ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் இருக்கிடம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னைக்கு பக்கத்தில். டெலிஃபோன் நம்பர் நான் தர்றேன், வேணால் நீங்கள் அடித்து கேட்டு பாருங்கள். ஆகவே வாழ்க்கையிலே கர்த்தர் இடர்படும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதியப்படுத்துவதற்கு. அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாய் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே பைபிளிலே பழைய ஏற்பாட்டில் எனக்கு மோசையை நல்லா பிடிக்கும், புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலனை பிடிக்கும். இந்த 2 பேருடைய வாழ்க்கையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட அநேக பாடங்களை என்னை ஆண்டவருக்குள் மிகவும் வேகமாக வளர செய்தது. ஆகினாலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியானபடி கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களுக்குள்ளாக நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினம்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தாயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப்போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலேயும் கேட்கிறதிலேயும் ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன் என்று அவர் சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கூடி வந்திருக்கிற சபையாராகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த நோக்கத்திற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? நான் பிரசங்கிக்கும் போது சில சமயம் இப்படி கேள்விகளை போடுறது உண்டு. உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ ஏதாவது பதில் சொல்லணும்.
அது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த நோக்கத்திற்காக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? பரலோகம் போகிறதுக்கு. சரி, பரலோகம் போகிறதுக்கு. அப்புறம் நித்திய ஜீவனை அவர்கள் பெறுவதற்கு. சரி, இன்னும் பாவத்தை பற்றி சரி, அப்புறம் அவர் தான் உண்மையான தெய்வம், அதுக்காக பின்பற்றுறீங்க. சரி, அப்புறம் மேலே போகணும், வருஷமானம். சரி, ஒரு சரியான குறிக்கோளோட சொல்லுங்களேன். ஒரு வசனம் படிப்போமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி என்று பவுல் சொல்லுகிறாரே, அதை என்றால் எதை? சொல்லுங்க. அதை பிடித்துக் கொண்டு, அப்ப அதையும் சொல்றாரே, எதை? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படின்றார, எதை? அல்ல, சத்தமா சொல்லுங்க. தேவ. சரி, இன்னொன்னு எதை? கேள்விக்கு பதில் தெரியாமையே நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு போறதுனால தான் இந்த மௌனம், இல்லையா? ஏதோ பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், கேட்டுட்டு அல்லேலியா அவரே சொல்லுவார், ஒரு அல்லேலியா சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். கொஞ்சம் கை தட்டுங்கன்னா கை தட்டுவோம், நாமளா தட்ட மாட்டோம், நாமளா அல்லேலியும் சொல்ல மாட்டோம். அப்படி இந்த கிளிப்பிள்ளையை வளர்த்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறோம் சபையை. அதனால பிரசங்கத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் மலமலன்னு பிரசங்கித்து போகிறதுனால உங்களுக்குள் என்ன எண்ணம் ஓடுகிறது என்று தெரியாமலேயே நான் பிரசங்கிப்பது வீணான பிரசங்கம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே தான் கேள்வி கேட்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை, எதை? அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் என்னது? அதை நான் எதை? இங்கே இருக்குதுங்க அந்த பதில், அந்த வசனத்திலேயே பதில் இருக்குது. கொஞ்சம் நல்லா அதை தெளிவாக பாருங்களேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை, எதை? எதை? தம்பிங்க வாங்க, நீங்க தான் ஒழியாங்க மேல இப்படி வாங்க. இவர் இயேசு கிறிஸ்து நினச்சிக்கோங்க. இவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் கையை கட்டாதீங்க. சரி, என் கை பிடிங்க, அந்த கையில் பிடிங்க, இப்படி. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பிடிக்கிறார். இவர் பிடிச்ச உடனே நான் என்ன செய்யணும்? ஏங்க என்ன பிடிச்சிங்கன்னு கேட்கணும், இல்லையா? போலீஸ்காரர் உங்களை தெருவில் கைப்பிடிச்சா என்ன அர்த்தம்? 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கா? எதுக்கு? தண்டிக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு. வாரம் முதல் தேதி மனைவி புருஷங்க கையை பிடிச்சா என்ன அர்த்தம்? வாங்கின சம்பளத்தை என் கையில் கொடுத்துடுங்கன்னு அர்த்தம். இதை பிடிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், இல்லையா? சும்மா பைத்தியக்கார மாதிரி பிடிக்க முடியாது. இப்போ ஏசு என்ன பிடிக்கிறாரு, ஏன் பிடிக்கிறாருன்னு நான் கேட்கணும். ஏன் ஆண்டவரே என்ன பிடிச்சிங்கன்னு கேட்டு இவர் என்னை பிடித்த நோக்கத்தை நான் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் என்னை பிடிக்க, நான் அவரை பிடிக்க, இந்த பிடியிலிருந்து யாரும் விடுவித்துக் கொள்ள முடியாது. நான் விட்டா அவர் விட மாட்டார், அவர் விட்டா நான் விட மாட்டேன். இப்படி எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை, அந்த அழைப்பை, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த பிடியை நானும் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடருகிறேன். சரி, தேங்க்ஸ். ஒரு நாள் ஆண்டவர் பிடிச்சா கொடுத்துருங்க. அப்போ எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள எனக்கு ஒரு ஆசை உண்டாக வேண்டும். ஆசை இல்லாமல் நீங்கள் பின்தொடர முடியாது. நான் சென்னை பட்டணத்தில் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். காலையில் 8:30 மணிக்கு ஒரு பொண்ணு
தன்னுடைய பள்ளிக்கூட பாட புஸ்தகத்திலேயோ காலேஜ் நோட்ஸ் புக்ஸோ எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும். இந்த பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது 30 அடி தூரத்தில் ஒரு வாலிபன் நின்றுட்டு இருப்பான். அவன் பின்னாலேயே போவான். இந்த பொண்ணு ஒரு பஸ்ஸில் ஏறும், அவனும் அந்த பஸ்ஸில் ஏறிக்குவான். அந்த பொண்ணு எங்கே இறங்குதோ அங்கே அவனும் இறங்குவான். அந்த பொண்ணு நேராக காலேஜுக்குள்ளே போயிடும். இவன் கேட் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். சாயங்காலம் கரெக்டாக 4 மணிக்கு அங்கே வந்து நிற்பான். இந்த பொண்ணு வரும், அவன் பின்னாலேயே வருவான். அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறி இவனும் ஏறுவான். அது வீட்டுக்கு போயிடும், இவன் தன் வீட்டுக்கு போயிடுவான். இத்தனைக்கு இந்த பொண்ணோட அப்பா அவனை கூப்பிட்டு, டே பயலை, என் பொண்ணு காலேஜுக்கு போகிறா, தீனா அவளை கொண்டு விட்டுட்டு வாடா, உனக்கு மாத சம்பளம் வரேன்னு சொன்னதும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு இந்த பையன் யாருன்னு தெரியாது. ஆனால் இவன் பின்னாலேயே போகிறான். ஏன் சொல்லுங்க? ஆசை. ஆசை. அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஆசை. அந்த பொண்ணுக்கு ஆசை இல்லை, அது இவனை பற்றியே தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டு வருது. ஆனால் இவனுக்கு ஆசை பின்தொடர்கிறான். ஐயா, இயேசு கிறிஸ்து என்னை பிடித்தாரானால் அவருக்கு என் மேல ஆசை. நீங்கள் என்னில் அன்பு கூறவில்லை, நான் தான் உங்களில் அன்பு கூர்ந்தேன் சொன்னார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், அவர் என் மீது வைத்த பிரியத்தினால், என் மீது உள்ள ஆசையினால். காரணம் என்ன? அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நான், அவர் சுவாசத்தை பெற்ற நான், ஜீவ ஆத்மாவ உலகத்தில் அவரால் வைக்கப்பட்ட நான் கெட்டு போகக்கூடாது என்று என் மீது பிரியம் வைத்து என்னை பிடிக்க ஆசையாய் இந்த உலகத்திற்கு வந்தவர். 2 பேர் ஆமேன் சொன்னதற்காக நன்றி. 15 பேர் சொன்னதுக்காக நன்றி. 30 பேர் சொன்னதுக்காக நன்றி. 100 பேர் சொன்னதுக்காக நன்றி. முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஆசையாய் தொடர்கிறேன். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, பிடிக்கப்படுவதிலே அவருக்கு ஒரு ஆசை. அத்தனை பட்டணம் சாதாரண பட்டணம் இல்லை, விக்கிரகங்களினாலே நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே மனுஷனை காட்டிலும் விக்கிரக கோயில்கள் அதிகம், மனுஷ ஜனத்தை காட்டிலும் சாமி ஜனத்தொகை அதிகம். அங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ இந்தியாவில் விக்கிரகமே கிடையாது, மதமே கிடையாது. அத்தனை பட்டணத்தில் விக்கிரகங்களால் நிறைந்த நாடு. அதை பார்த்த பவுல் அப்போஸ்தலனுக்கு தன் ஆவியிலே ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியினால அல்ல, தன் ஆவியிலே ஒரு ஏவுதல். இத்தனை விக்கிரகங்களை வச்சு கும்பிட்டு இருக்காங்களே, சத்தியம் தெரியாதபடி எப்படி இவர்களுக்கு சொல்லுவது என்று அவன் அந்த ஊரை சுற்றி பார்த்தான். அந்த விக்கிரக கோயில்கள் இருந்த இடத்துக்குள் சென்று பார்த்தான். அங்கு வைக்கப்பட்ட தேவதைகளை எல்லாம் அவன் கவனித்து பார்த்தான். இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது, ஏன்னா இவர் வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வரணும், இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் ஹோட்டல் ரூமில் சும்மா படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சுற்றி பார்த்தாரு. ஆக தேவ ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்? ஊர் சுத்தணும். இது காமன் இல்லையா? ஊர் சுத்தணுமா வேண்டாமா? சுத்தணும். ஊழியம் செய்யணும்னா ஊர் சுத்தணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ராத்திரி ஒரு பிரசங்கத்தை 5 மணி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொல்லிட்டு சாயங்காலம் ஊட்டிக்கு போய் படுத்துக்கிறது இல்லை. ஊழியம் ஊர் சுத்தணும், ஜனங்களை சந்திக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கு ஏறும்போது என்ன சொல்லிட்டு போனார்? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Go and preach the gospel என்று ஆண்டவர் சொன்னார். போய் சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம்? வால் போஸ்ட் அடிச்சு ஹேண்ட்பில்ஸ் போட்டு கொடுத்து வாங்க நாங்க சொல்றோன்றோம். ஏசு என்ன சொல்றாரு? போங்க போய் சொல்லுங்கன்றாரு. அவர் போங்கன்றாரு, நம்ம வாங்கன்றோம். ரெண்டும் எதிர்மறையா இருக்குங்க. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றேன்னு சங்கீதக்காரர் சொன்னாங்க. இயற்கையெல்லாம் அவர் சொல்படி செய்யுது, நம்ம மட்டும் ஒரு சொன்னதை செய்ய மாட்டோம். ஆனால் அத்தத்தாவே ஆத்மாக்களை தார். எப்படி தருவார்? நீங்கள் போய் சந்திக்கணும். ஆத்மா ஆதாயம் செய்வது ஆண்டவருக்கு பிரியம். ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்மா ரட்சிப்பை சொல்லாவிட்டால் சபை அப்படி ஒழிஞ்சு போகும், வல்லமை இருக்காது, சும்மா போயிட்டு வந்துட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேணும். பவுல் அப்போஸ்தலன் ஊரை சுற்றி பார்த்தார், அவங்களுடைய விக்கிரகங்களை பார்த்தார், அதை கூர்ந்து கவனித்து பார்த்தார். போகிறவரோடு பேசினார், சம்பாஷணை பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். அப்படி இல்லை, சம்பாஷணை பண்ணார். சம்பாஷணை என்ன? எனக்கு எப்படி இருக்கிறீங்க? சுகந்தானா? ரொம்ப நாள் அவங்கள பார்க்கலையே. இதாங்க சம்பாஷணை. நான் காலையில் வாக்கிங் போவேன், அப்போ முன்னால் வர்றவங்க பார்த்து ஒரு புன் சிரிப்பேன், ஸ்மைல் பண்ணுவேன். ஸ்மைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லுங்க? ஏங்க சொல்லுங்க, செலவு இல்லை தானே? ஏதாவது உடம்புல வேதனை இருக்கா? ஸ்மைல் பண்ணால் உடம்பு வேதனை இருக்குமா? இருக்காது. ஒன்றும் வேண்டாம், 2 வாய் இழுத்து ஈனிங்கன்னா போதான் தான் ஸ்மைல். ஈஸி, ரொம்ப சுலபம். முன்னால் அவர் ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, அவர் சும்மா போக மாட்டார், அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவார். முதல் நாள் பண்ணனா அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார்.
ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. தெரிஞ்சுக்கலான்னு தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன். அப்புறம் இப்படியே பழக்கம் ஆகும். 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். அவங்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலேன், சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன். என் வீட்டுக்கு வாங்க, மேக் ஃப்ரெண்ட்ஷிப் in the very beginning so that you can preach the God directly into their heart. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய காரியத்தை சுவிசேஷம் அறிவிக்குதுன்னா ஒரு துண்டு பிரதி கொடுக்கணும், ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துடணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. தயவு செய்து கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்காதீங்க. அவர்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. ஏன்னா நமக்கே இன்னும் விளங்கல, அவங்களுக்கு எப்படி விளங்கும்? அவர்களுக்கு பைபிள் தேவையில்லை. அவர்கள் உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளை போட்டுக் கொடுங்க. நான் அவர் வீட்டுக்கு போவேன், அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம். அவர் இந்துவாக இருந்தால் சாமி படம்லாம் வச்சுருப்பார். அவர்கிட்ட கேட்பேன், இது என்ன சாமி, அது என்ன சாமி, அது என்ன சாமி, எல்லாம் அவர் சொல்லுவார். அவரெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அவன், ஏங்க இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்ல, ஒரு சாமி தான் இருக்கிறாரு, ஆனால் பல ரூபங்களில் பார்க்குறோம் அப்படிம்பார். பல ரூபங்களில் பார்ப்போம். அப்படிங்களா? ஒரு தெய்வத்தை எப்படிங்க பல ரூபத்தில் பார்க்கறது? எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு. எல்லாம் ஒன்று தான். நான் கேட்பேன், இது எத்தனை வரலுங்க? எத்தனை விரல்? 5 விரல். இது 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 ஒன்று தானே? ஒன்று. எல்லாம் ஒன்றா? ஒன்று ஒன்றா? எல்லாம் ஒன்றா? எல்லாம் காட்டினா 5ங்க, இதில் 2 மடக்குனா 3. ஒன்று தான் ஒன்று. எல்லா சாமியும் ஒன்று இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே, அப்போ பைபிளுக்கு நான் போக மாட்டேன். எடுத்த உடனே பைபிளில் சொல்ல மாட்டேன். பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே, பொதுமகளை குலமகளுக்கு ஒப்பிடப்போமோ? தம் மன்னவர்தம் இருக்கும் அரசாட்சிதனில் மதியிலார் தமை வைத்து வணங்குவாரோ? இதெல்லாம் அவங்க பாட்டு, ஹிந்து புலவர்கள் பாடின பாட்டு. பொன் ஒன்று, அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களில் செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, பொதுமகளும் பெண் தான், குலமகளும் பெண் தான், 2 பேரும் ஒண்ணா? ஐயா, கல்யாணம் பண்ணி லட்சணமாக குடும்பம் நடத்துகிற பொண்ணும் பொண்ணு தான், வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணுறவளும் பொண்ணு தான். 2 பேரும் பொண்ணு நடத்தல, 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? தன் நிகர் இல்லாத சர்வேசன் தன்னை தான் வணங்கா, எரிநரையில் தவிக்கும் பேயை உண்ணி வணங்குவோர் மோட்சம் இழந்து எரிநரையில் வீழ்வார் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. இந்த மாதிரி சில பாடல்கள் எல்லாம் நம்ம சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தணும். நம்ம பைபிளையே வச்சுட்டு சொல்லக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் அந்த அத்தேனை பட்டணத்தில் முதலாவது விக்கிரகங்கள் இருக்கிறத பார்த்து எரிச்சல் அடைந்தார், வைராக்கியம் கொண்டார். அங்கே உள்ள மக்களோடு பேசினார், சம்பாஷணை பண்ணினார். அவங்க கூட நல்லா சம்பாஷணை பண்ணி உங்களுக்கு நல்லா ஒரு 2-3 நாளாக பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஏன் எங்ககிட்டே பேசுகிற, மேடையில் நின்று பேசினா அவங்க மேடையில் கொண்டு போய் விட்டான். அவங்க மேடையில் நின்று ஆரம்பிச்சார் பாருங்க பிரசங்க, ஏ விக்கிரகாராதனைக்காரரே, கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களே அப்படின்னு அவன் பிரசவம் பண்ண அவன் கல் எடுத்து அடிச்சிருப்பான். அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். மற்றவனுடைய பக்தியை பாராட்ட அறிந்து கொள்கிறவன் ஆத்தும ஆதாயத்தை சீக்கிரமாய் செய்ய முடியும். அவங்க பக்தியை பாராட்டணும். என்னதான் படிச்சிருந்தாலும், டை கட்டிட்டு பிரீத் கேஸ் தூக்கிட்டு போனாலும், ஒரு சாமி சப்பரத்தில் வந்து அப்படியே கீழே வச்சுட்டு நெடுஞ்சாங்காலையை கீழே விழுந்து கூப்பிடுறானே, அந்த பக்திக்கு சமமாக நம்முடைய பக்தியை சொல்ல முடியுமா? கடவுள் பக்தினாலே உடம்பை சிதைத்துக் கொள்கிறானே, அவனுடைய பக்தி எவ்வளவு? நம்ம பார்த்ததே இப்படிலாம் செய்தாங்க, பேய் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவனுக்கு பக்தி இருக்கிறது. அந்த பக்தி சரியான வழியிலே போகவில்லை. ஆகவே அவனை திசை திருப்ப பவுல் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷன் கையிலினால் கட்டின கோவிலில் வாசம் பண்ணுகிறது இல்லை. பைபிள் சொல்லுதுங்க. நம்ம தென்னாட்டில் சைவ சித்தாந்தத்தில் கோயிலாவது ஏதடா, குளமாவது ஏதடா, கோயிலும் குளமும் தேடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதெல்லாம் நல்ல பாடல்கள். தேவன் எங்கே இருக்கிறார்னா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு ஒருத்தர் சொன்னா, இருக்க மாட்டாருங்க அங்கெல்லாம். தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் மனிதனுடைய சரீரமாகிய கோயில். அதை தமிழ் மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
சைவ சித்தாந்தம் மனமே கோயில் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று அவர்களுடைய பாடல்கள் சொல்லுகிறது. நம்ம பைபிள் வந்து சொன்னால் அவனுக்கு விளங்காது. முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்லவே மாட்டேன். இந்த வேதங்கள் இந்த இதில் பட்டினத்தார் இப்படி சொல்லியிருக்கிறாரே, சிவவாக்கியர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க, அது எங்கதிலெல்லாம் அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளை வந்து இங்கே இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் அவன் உடனே ஏற்றுக்கொள்கிறான். சிந்தனையாளன் ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு ஐயா இருக்கு, இல்லாமல் இல்லை. சைவ சித்தாந்தம் எப்போ வந்தது? கிறிஸ்துவுக்கு முன்பு அல்ல, கிறிஸ்துவுக்கு பின்பு. ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் அருமையான முதுகெலும்பு போன்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதில் சிவஞான போதம் பேரு. சிவம் என்றால் அன்பு, ஞானம் என்றால் அறிவு, போதம் என்றால் போதனை. அன்பை அறிந்து கொள்கின்ற போதனை. அந்த சிவம் என்பதற்கும் சிவபெருமான் என்ற புராண கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டும் ஒன்று அல்ல. அப்போ அதில் சொல்லியிருக்குதுங்க, தமிழ் பாடல் எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியாது. அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் மந்தம் மாதி என்பனார் புலவர். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கை தூக்கி காட்டுங்க. தமிழ் பேசுகிறவங்க தான் எல்லாரும். நான் தமிழில் தான் சொன்னேன். விளங்கலையில் இப்போ சொல்கிற விளங்கு தான் பாருங்க. அவன் அவள் அது. அவன் என்ற மனிதன், அவள் என்ற மனுஷி, அது என்ற உலகம், அவர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம். அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே. மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து உள்ளதாம், பாவத்தில் வீழ்ந்து விட்டதாம். அந்த பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு, ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று வழி வழியாக புலவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ எத்தனை பேர் குழங்குது? இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை 3 வரியில ரத்தன சுருக்கமாக சுண்டை வச்சு காய்ச்ச பால் மாதிரி ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். இது அவங்களுக்கு சொல்லும்போது அவன் யோசிப்பான். நம்ம பைபிளை பற்றி சொன்ன ஆதாம் ஏவாள் கதை அதெல்லாம் தெரிய போகணும். ஐயா உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் தானே பவுல் சொல்றார் அத்தனை பட்டணத்தில். என் பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னு அவர் சொல்லலையே. 28 அவசரம் அப்போஸ்தலர் 17:28 வாசித்து பாருங்கள். இப்படியே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னா போயா ஓ வேதத்தை நீ போன்னு சொல்லியிருப்பான். உங்கள் புலவர்களும் நாம் அவருடைய சந்ததியார் என்று எழுதி இருக்கிறார்களே. அவன் சிந்திக்கிறான், நம்ம புலவர் கூட அப்படி சொன்னாங்களா? அவருடைய உள்ளத்துக்குள் போவது எப்படி? சில நேரத்தில் மொழிகளை வைத்துக்கொண்டு நாம் தடுமாறுகிறோம். இப்போ நான் சில பேர் சொல்கிறேன், எந்த மார்க்கத்து சாமி நீங்கள் சொல்லுங்கள், சரியா? இயேசு கிறிஸ்து எந்த மார்க்கத்து சாமி? யெகோவா இல்லை, இயேசு கிறிஸ்துவ கேட்குறேன். புதிய ஏற்பாட்டு கால திருச்சபைக்கு அவர் தலைவர். சரி, யெகோவா யூத மார்க்கத்துக்கு. ஈஸ்வரன் சொல்லுங்க. பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரமேஸ்வரன் நேரத்தை சொல்லுங்க. பரத்தில் இருக்கின்ற பெரிய ஆண்டவர், அதாவது பொருள். பரமேஸ்வரனோட நம்மளாம் இந்து கடவுள் சாமி பேருன்னு நினைக்கிறோம். இல்லையே, இந்துன்னு ஒரு மதமும் இல்லை, அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை, அதுக்கு ஒரு சாமியும் இல்லை. இப்போ இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர். பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளைக்காரன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேராக இருக்கட்டும்னு இந்துவிசம் பேர் வச்சுட்டு போனான். இதுதான் உண்மை வரலாறு. தனியாக ஒரு மதம் கிடையாது, அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை. அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம். ஹிந்தி பைபிளை பாருங்க, ஆதிமே பரமேஸ்வரன் ஆரம்பிக்குது. பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு ஐயோ என்ன அநியாயம், பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லானா என்ன மார்க்க தலைவர்? அல்லா முஸ்லீம். அல்லானா முஸ்லீம். நான் சொல்கிறேன், அல்லானா முஸ்லீம் கடவுள் கிடையாது. அரபு மொழியில் அல்லானா கர்த்தர்னு அர்த்தம். நீங்கள் அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்கள். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாம் அல்லா அல்லா அல்லான்னா போட்டிருக்கு. அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை, அல்லானா கடவுள், பொது பெயர். இந்த பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய காரண பெயர் இருக்குது. மற்ற மதங்களையும் காரண பெயர் தான். விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்கா பெரிய உருவத்தை கொண்டவர். லெபனான் தேசத்தில் நான் போய் பிரசங்கம் பண்ணும்போது, அது அரபு நாடு, அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்கே தாய்மொழி. நான் பேசும்போது இங்கிலீஷில் பேசுனேன், அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு. என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. நான் திருப்பி பார்த்தேன், அவரை பார்த்துட்டு நாங்கள் அவர் காட் இஸ் கிரேட்னு, அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா என்னங்க சொல்கிறீங்கன்னு,
நீங்க சொன்னதை நான் அரபு மொழியில டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்போ அல்லாஹு அக்பர்னாலும் கர்த்தர் பெரியவனாலும் காட் இஸ் கிரேட்னாலும் யாரை சொல்லுது? ஒரே ஒரு கடவுளை சொல்லுது. அவர்கள் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூத மார்க்கத்தின் வழியாக வந்து இயேசு கிறிஸ்துவில நிறைவேறுகிறது. அதாவது மொழிகளை வைத்துக்கொண்டு நம்ம தடுமாறக்கூடாது. ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, நீங்க என்னங்க இந்து சாமி பேர்லாம் சொல்றீங்க, அந்நிய தேவர்களின் பெயர்களை வாய்நாள் உச்சரிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கேன் அப்படின்னாரு. நான் பார்த்து கேட்டேன், ஐயா அஸ்தரோத்துன்னு பைபிளில் ஒரு கடவுள் பேர் போட்டிருக்கு, தியானால்னு ஒரு பெண் கடவுள் பேர் போட்டிருக்கு, வாகால்னு ஒன்று போட்டிருக்குது, இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயர்லாம் உச்சரித்து தானே எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம படிக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டா படிக்கிறோம். தாகோன் உடன்படிக்கை பெட்டி, தாகோனுக்கு முன்பாக உடன்படிக்கிறது, உடன்படிக்கை பெட்டி தாகோன் விழுந்து கிடந்தது படிக்கிறோம். அதை படிக்கும்போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது நான் படிப்போம். தாகோன்னு சொல்லித்தான் படிப்போம். அது அந்நிய தேவன் பேர் இல்லையா? இப்படி சில குறைபாடுகளை சுட்டி பார்க்கிறோமே தவிர அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு என்னன்னு இன்னும் ஒரு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலையே. அப்பே பட்டணத்திலே ஆண்டவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் மனிதன் கைகளினாலே கட்டப்பட்ட இத்தனை கோயில்களிலும் அவர் வாசமாய் இருக்கிறது இல்லை. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 17:25. எல்லாரும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அந்த தேவனானவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் ஏதோ ஒன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஆமென். மனுஷர்கள் கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. காரணம் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க. அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பார், யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பார். ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார். வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும்? சாமி கேட்குதா? சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா? அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால் நிறைய நார் இருக்கும் சுற்றிலும். இந்த நார் எப்போதுமே இடையூறு நமக்கு. நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாறுகளால் நிறைய இடையூறு. நாத்த நார், கொழுந்த நார், மாமநார், இப்படி சில நார்கள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பிச்சிடணும். நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும், இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள்லேருந்து கண்ணீர் வரணும். அப்போ உள்ளே இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க. இது அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதை கட்ட எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன், ஆஹா இதுக்கு தானுங்களா, எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்கள் அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம். ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம். என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி. புஷ்பம் எதுக்கு? பூ எதுக்கு? தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும், நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும். எரிச்சல் உள்ள ஆவி, கோவாவிலாம் இருக்கக்கூடாது, தொட்டா சொன்னிங்க ஆவி இருக்கக்கூடாது. சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், மிருதுவாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பூ வாசனை வீசுது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு 2 வாசனை இருக்கு. சொல்லுங்க, என்னென்ன வாசனை? ஒரு பாட்டில் 2 சென்ட் இருக்காதுங்க. ஆனால் இந்த பாட்டில் 2 சென்ட் வச்சிருக்கார். ஒன்று ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். கொரிந்தியர் எழுதியிருக்கு. அப்போ நான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனை. நீங்கள் எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்போதான் யாராவது வந்து ஜெபிக்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வந்துட்டீங்க. ஜீவ வாசனை நான். ஆனால் ஒருத்தர்கிட்ட போகும்போது வந்துட்டான், யா கழுத்தருப்பான், யா சோப்பத்தி சொல்லுவாயா, நம்ம மரண பயத்தில் நடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு நான் மரண வாசனை. இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி, இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பழம் எதுக்கு? நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும், என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். எதுக்கு? சூடம் கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுக்கு அடையாளம் தாங்க அதை தட்டு கொண்டு போறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா லேவியராகமத்தின் புத்தகத்தில் அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும், அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க? கிண்ணிகளையும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல. கொட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு? ரத்தத்தின் அடையாளம்.
நீ எகிப்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள், ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள். சிவப்பு போட்டு வைக்கிறாங்க. அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசுவை. இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள். அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள். சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க. ஏன் செய்யறாங்க? அவர்கள்கிட்ட பதில் சொல்றதுக்கு இடமில்லை. ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது யூதருடைய வேதமாச்சே. இதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை. ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க. இந்து கோயிலுக்கு முன்னால வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம், கொடிப்பக்கத்துக்கு அடுத்தது ஒரு பலிபீடம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம், அதை தாண்டி போனா ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு திரைச்சீலை, அதுக்கு பின்னால பார்த்தா மூலஸ்தானம். நேர தெரியும். எங்க இருந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சது? இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது? பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல படி, முதலாவது படி. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாதத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதில் பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேர்பீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தின் நிலையிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. அப்ப எப்ப சமயம்? இப்போ சமயம் இல்லைன்னா எப்போ சமயம்? நல்லா ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டார். இப்போ சமயம் இல்லைன்னு. நல்ல வேலைக்கு ஆவியானவர் இருக்கிறார், நம்மளுக்கு போதித்து நடத்துகிறவர். இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள். 2 பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முந்தின பாகம், பிந்தின பாகம் என்று. இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா? 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. முந்தின பாகத்திலே குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூப கலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தனித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. இதுக்கு மேலே கருவின் இருந்தது. அதோட விட்டுட்டேன். இது 2ஐயும் தான் நான் முக்கியப்படுத்துறேன். நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க. அதை சுற்றி பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்கே இருக்கும். அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டியில ஜலமோ இருக்கும், அது சுத்திகரிப்புக்காக. அங்க பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்துல அங்க பிரசாதம் வச்சிருப்பாங்க. அதான் நம்ம தேவ சமூக தப்போன்னு சொல்றோம். இடது பக்கத்துல குத்து விளக்கு இருக்கும். இதுக்கு அப்புறம் திரைச்சியில் இருக்கும். அதை தாண்டிட்டு உள்ள போனா அங்க அவங்க மூலஸ்தானம், மகாபரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கிறார்கள். இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம். நான் சங்கராச்சாரியாரிடத்துல நம்ம கோயிலெல்லாம் இந்த அமைப்புல கட்டியிருக்குது, இதுக்கு நம்ம வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு. எங்கே ஆதாரம்? ஏன் இந்த அமைப்பை மிட் கட்டுறாங்க? ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. இந்திய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அநேக யூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு நல்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் நிறைய இருக்குது. எல்லாம் யூத கலப்பு. இந்த மேற்கு இந்திய பாகம் முழுவதும் யூத கலப்பு, பாரசீக கலப்பு, ஹூனர்கள், குஷானர்கள், பெர்ஷியர்கள் இவர்களெல்லாம் கடந்து வந்த போது இந்த மேற்கு கரையோரம் உள்ள மக்கள், இந்திய மக்கள், திராவிட மக்கள் அவரோடு கலப்பு ஆகிவிட்டார்கள். யூதர்களுடைய தேவாலயத்தின் அமைப்பில் தான் இன்றைக்கும் அவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது. இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்கெட்ச் மனசுல போட்டுக்கோங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள 3 காரியம் இருக்கு. என்னது 3 காரியம்? என்னது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோல், இன்னொன்று கற்பலகை. 3 அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு. இப்போ இதை மட்டும் சொல்லுங்க. நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரை குறிக்கிறது? இயேசுவை. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது மன்னா. நமக்கு யார் மன்னா? மோசே உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க, மன்னாவை கொடுக்கவில்லை, நான் கொடுத்தேன்றார். அது யாரு? அவருடைய சரீரம். அப்ப இயேசு தான் நம்முடைய போஜனம், அவர் தான் நமக்கு மன்னா. இயேசு தான் மன்னா. சரி, அடுத்தது கற்பலகைகள். வார்த்தை. யார் வார்த்தை? இயேசு தான் வார்த்தை.
ஆரோனுடைய தளித்த கோல் காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான். அது யாரை குறிக்குது? மரித்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் துளித்த கோல். செத்து போனவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தெழல, அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன்னாராம். அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்னேன். எங்க ஆண்டவர் அப்படி அது எதிர்பார்க்கல. நீ விசுவாசித்து தான் ஏற்றுக்கொள்வாரு. உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு. நீ குதர்க்கமா கேட்ப, நக்கலா கேட்ப, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார். அது இது நம்முடைய காரியம் அல்ல. அப்படிப்பட்ட சில மக்கள் உண்டு, இன்றைக்கு உண்டு. அப்ப அவர் தளித்த கோல் உயிர் மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். சரி, அதை விட்டு வந்தா திரைச்சீலை. அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திருச்சீலை யாரு? இயேசு. திரைச்சீலும் இயேசு தான். அதுக்கு பேர் இந்த முற்பகுதி பார்க்கிறோம். முதலாம் அந்த பிரகாரத்தை பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்துல சமூகத்து அப்பம். நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு? நானே ஜீவாப்பம்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. குத்துவிளக்கு ஒளி தருகிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்திகரிக்கும் தண்ணீராய் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுக்கு கீழே வந்தா அங்க ஒரு பலிபீடம். நமக்காக பலிபீடத்துல மரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. 118 சங்கீதம் 27 வசனத்துல பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள். சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது, நெவர் இம்மோலஸ்ட் an animal before tying to the post. அந்த கம்பத்திலே கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது. அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பிலே கட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தாண்டி வந்தா வாசல். நானே வாசல்னு சொன்னவர் யாரு? ஐயா, தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் உலகத்தை எல்லாம் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னவர், மனிதர் உண்டாக கடவுது, மனுஷிகள் உண்டாக கடவுது என்று சொல்லாமல் தன் கையினாலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை தன் சாயலிலே உருவாக்கி அதற்கு தன் சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மா வகனை உண்டாக்கினவர். என்னுடைய சுவாசத்தை பெற்ற இந்த மனுகுலம், என்னுடைய ரூபத்தை பெற்று தந்த மனுகுலம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரும் தன்னுடைய மாம்ச சாயலில் நம்மை போல வந்து தன்னுடைய மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் ஆவியை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து என் ஆவி ஆத்மா சரீரத்துக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே மெய்யான தேவன், வேறு ஒருவராகிலும் இல்லை. இப்படி பழைய ஏற்பாட்டு காரியங்களை இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் நினைக்கிற சாஸ்திர வேதங்களிலும் பொதிந்து கிடக்கிற உண்மைகளை சேர்த்தால் அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வாயாடி. அன்னைக்கு ஆட ஆரம்பித்த வாய் இன்னும் நிற்கவே இல்லை, ஆடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு ஜனங்கள் வச்ச பேர் என்ன? வாயாடி. ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கணும்? வாயாடுற சக்தி இருக்கணும். நல்லா வாயாடுங்க. சாப்பிட்றதுல இல்லை. வாயாடினா சில மென்னுக்கிட்டே இருப்பாங்க, அந்த இது இல்லை. சில கம்மு மென்னுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாயாடுறது இல்லை. நல்லா வாயாடணும், பேச தெரியணும். என்ன சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்மளும் அவனை விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் என்று அவர்கள் கவனித்தார்கள். நீங்கள் நல்லா வாயாடினீங்கன்னா, வாயாடுறதுக்கு இடம்லாம் பார்க்காதீங்க, மேடையெல்லாம் பார்க்காதீங்க. டீ கடையில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன்னா ஒரு டீயை வாங்கி வச்சுக்குவேன். முன்னால் பக்கத்தில் உள்ள சாமி எங்கே போகிறீங்க, நீங்கள் யார்? இந்த துணியினுடைய மகிமை அது. இது என் பக்திக்காகவோ நான் மகான்னு காட்டுறதுக்காகவோ போடலைங்க. எனக்கு 10 மீட்டர் துணி வாங்கி கொடுத்தாரே அந்த தேவதாசன் சொன்னார், இவ்வளோ வேத சாஸ்திரம் சொல்கிறீங்களே, பவுல் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு உள்ளவன், இல்லாதவனுக்கு இல்லாதனால சொன்னார், நீங்கள் இந்தியாவுக்கு இந்தியன், இந்துக்களுக்கு இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். அதனால போட்டுக்கிட்டேன். என் மனைவி கிட்ட கேட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க, அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் கடத்தருக்குள்ளே போனால் நீங்கள் முன்னால் போக, நான் பின்னால் வராமா. ஏன்னா சாமியார் பொம்ட்டாட்டியே சொல்லிவிடுவாங்களாம். அது எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பா வேண்டாம் அம்மா மட்டும் வாங்கன்னுவாங்க. என்ன சாமியார் பிள்ளைன்னு சொல்லிவிடுவாங்களாம். என் பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லை, என் மனைவிக்கு இஷ்டம் இல்லை, எனக்கும் இஷ்டம் இல்லை. ஆனால் அது போட்டிருக்கேன். ஏன்? இதை பார்த்து ஒருத்தன் மாட்டிக்கிறான். சாமி யார்? ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை உத்து உத்து பார்ப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் விட்டு ஒருத்தர் கேட்டார், தலையில் மொட்டை இல்லை, நெத்தியில் பட்டை இல்லை, கழுத்தில் கொட்டை இல்லை, நீங்கள் யார் அப்படின்னா. அப்போ நம்ம பதில் சொல்லணுமே. யாருன்னு கேட்டால் கையை பிடிச்சிக்குவேன், உடனே சொல்ல ஆரம்பிப்பேன். 2 மணி நேரம் சொல். 2 வார்த்தை தான் கேட்டான், சாமி யாருன்னு 2 வார்த்தை. 2 மணி நேரம் விட மாட்டான். அவன் தானே கேட்டான், நான் சொன்னேன். முழுக்க கேட்டுட்டு போ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுங்க, எந்த வகையிலாலும் சொல்லுங்க, சொல்லியே தீரணும். கண்டிப்பா சொல்லாவிட்டால்
யாருக்கு ஐயோ? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க. சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. எனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ சொல்லியே ஆகணும். ஆகவேதான் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அவருடைய ராஜ்யத்தில் நான் ஒரு பங்காளனாக, ஊழியனாக இருப்பதற்கு அவர் என்னை பிடித்திருக்கிறார். ஐயா, தேவன் மனுஷன் கையினாலே பணிவிடை கொள்கிறவர்கள் சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஒருத்தரும் சொல்லலை. அதனால நான் பாஸ்டர்கள் வழியே நானும் கையாள ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு கைதட்டல் கொடுங்க, இப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னைக்கு தான் நீங்களா செய்ய போறீங்களோ தெரியல. அதுக்குன்னு சும்மா எதுக்கெடுத்தாலும் படப்படான்னு கை தட்டிட்டு இருக்காதீங்க. தேவன் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் ஒரே ரத்தத்தினாலே மனுஷ ஜாதி உண்டாக்கினார். அப்படின்னா ஒரு ரத்தத்தினால் படைக்கப்பட்ட நமக்குள் எப்படி ஜாதி வித்தியாசம் வரும்? சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும் ஆஸ்பத்திரியில். அடிப்பட்டவர் செட்டியார்னு வச்சுக்கலாம். டாக்டர் எனக்கு செட்டியார் ரத்தம் கொடுங்கன்னு கேட்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. செட்டியார் ரத்தம், பறைய ரத்தம் இப்படி தான் இருக்கா? ரத்தத்தில் ஒரே ரத்தத்தில் யாராவது உண்டாக்கி இருக்கிறார். அது 4 குரூப் வச்சிருக்கார். இன்னைக்கு இந்த வித்தியாசம் ஏன் வருது? அப்போ நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீன் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, சுய தேசத்தான் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கும் என்ற வசனத்தை நாம் நம்புகிறோமா? விக்கிரகத்தை வணங்குகிற பிராமணர்கள் கண்டுபிடித்த ஜாதியை நம்புகிறோமா? தப்பு செய்கிறோமே. தப்பு செஞ்சுட்டு எப்படி ஆராதிப்பீங்க? தப்பு செஞ்சுட்டு எப்படி ஜெபிப்பீங்க? தப்பு செஞ்சுட்டு எப்படி சாட்சியா இருப்பீங்க? பாரதியார் பாடினார் ஒரு பாட்டு, சொல்லுங்க. பாரதியார் செஞ்ச பாட்டு, ஓடி விளையாடு பாப்பா. பாப்பா விளையாடத்தான் செய்யணும். ஓடாமல் இருந்ததுன்னா அதுக்கு நோயின்னு அர்த்தம். ஓடி விளையாடணும், ஓய்ந்திருக்கக்கூடாது, தொடர்ந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும், கூடி விளையாடணும். எம்பிள்ளைய நீ அடிச்சு, ஓம்பிள்ளை ஏன் எம்பிள்ளை அடிச்சு, நம்ம சண்டை போட்டுருப்போம், அதை 2 திருப்பி சேர்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அது பிள்ளை, அது அந்த பாப்பாவுக்கு சொல்கிறாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி சொல்வது பாவம்னு சொன்னாரு. ஒரு இந்து மனுஷன் பாடி வச்சிருக்காதியா, பராமரர் பாடியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவத்தில் இத்தனை ஜாதியும் ஜாதி வித்தியாசங்களும் போதகர்களுக்குள்ளும் மிஷனரிகளுக்குள்ளும் இருக்குதே. காரணம் என்ன? அப்போ நம்ம எப்படி கிறிஸ்துவ பண்பாட்டுக்கு உடையவர்கள் ஆகியிருப்போம்? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரே ரத்தத்தினால் உண்டாக்கினவர், சகலவற்றையும் உண்டாக்கினவர். மனுஷனை மாத்திரம் ஒரே ரத்தத்தினால் உலகமெங்கிலும் உள்ள மனுஷர்கள் ஒரு ஆதாம் ஒரு ஏவாழ்ந்து தோன்றியவர்கள். ஆகினால் அவர்களுக்குள்ள ஜாதி இல்லை. இதெல்லாம் அவர் விவரித்து கொண்டு வர்றார் இந்த 17 அதிகாரத்தில் சொல்லி. இப்படி நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்கள் என்று உங்கள் புலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ எதற்காக என்னை பிடித்தார்? பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டார்? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அனனியாவிட்ட சொல்றாரு. நான் எதற்காக பவுலை பிடித்த தெரியுமா? அனனியாவே, அவன் யூதருக்கும் புற ஜாதிகளுக்கும் புற ஜாதியுடைய ராஜாக்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு சொல்ல வேண்டும். எதற்காக பிடித்தார்? உங்களை எதுக்காக பிடிச்சிருக்கார்? மோசே எதுக்காக பிடிச்சார்? அடிமைத்தட வீடாகிய எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வருவதற்கு. உங்களை ஏன் பிடிச்சார்? பாவத்துக்கு அடிமையாகி கிடக்கிற மக்களை கொண்டு வருவதற்கு. தாவீதை ஏன் பிடிச்சார்? அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அவனை போய் பிடிச்சிட்டு வந்தார். தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், என் வேலையை ஆடு மேய்க்கிற வேலை தான். அவங்க அப்பா ஈசாய் ஒரு நாள் ஒரு செய்தி பெற்றார். மோசேக்கு சொன்னது சாமுவேல் சொல்ல, சாமுவேல் இந்த இவனை ராஜாவாக்குறது எனக்கு ஒரு சவுல ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீ ஈசாயின் குடும்பத்தாரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். யாருன்னு சொல்லலை. முதல் பையனா, 2வது பையனா, 3வது பையனா, 8 பையங்க. யாரு ராஜா சொல்லலை, இவரும் சொல்லலை, அவர் யாருன்னு கேட்கல. அவர் பாட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நாளைக்கு கொம்பில் தைலம் எடுத்துகிட்டு வர்றேன், பெரிய பந்தியெல்லாம் ஆயத்த பண்ணு, எல்லாம் பலியெல்லாம் செலுத்தின பிறகு உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளைய ராஜாவாக போகிறேன்னு. ஈசாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அடாடாடாடா, நம்ம பையன் ஒருத்தர் ராஜாவாக போகிறே, மூத்த மகனே வாடா இங்கே, நீ தாண்டா குலக்கொழுந்து முதலாவது பிறந்த பிள்ளை, நீ தாண்டா ராஜாவாக இருப்ப, என்னடா இப்படி நீக்கிற, ராஜ நட நடந்து பழகடா. அவன் ராஜ நட நடந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அடுத்த பையனை கூட்டாடே, 2வது பையங்க வாடா, ஒருவேளை அவங்க அண்ணனுக்கு சான்ஸ் போச்சுன்னா நீ தாண்டா. அது என்னடா இப்படி பார்க்குற, ராஜ பார்வை பாடுறா. அவன் கண்ணாடி வச்சுக்கிட்டு ராஜ பார்வை எப்படி பார்க்கறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி வச்சுட்டாரு. தாவீது காலையில் ஆடு மேய்க்க போனவர் சாயங்காலம் வந்தால் ஒரே பார்ட்டியாக இருக்குது, டான்ஸு மியூசிக் எல்லாம் நடக்குது. என்னடா கூட்டம் பா, என்னப்பா விசேஷம், என்ன விசேஷம், கல்யாணமா? டேய், ஆடு மேய்க்கிற பயலுக்கு ஏண்டா இதில் போடா, ஆட்டை எண்ணி ஒழுங்காக காட்டிட்டு போய் படுத்து போ. அண்ணங்கிட்ட ஓடுறோம், அண்ணன் என்னென்ன விசேஷம்? டேய் படா, நான் ராஜ நடந்து பழகிட்டு இருக்கிறேன், வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போ.
இன்னொரு அண்ணங்கிட்ட ஓடணும். அவன் முழிச்ச முடிய பார்த்து பயந்து ஓடி வந்துட்டான். 3வது அண்ணன் 4வது அண்ணன் கடைசி அண்ணங்கிட்ட போ. என்னடா சொல்கிறா நீ, எனக்கு 1 வயசு தாண்டா மூத்தவன் சொல்கிறான். அது சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வராராம், கொம்பில் தைலம் கொண்டு வருவாராம். அது யார் தலையில் ஊற்றுறாரோ அவன் அப்படி வாங்கின்னு ராஜா ஆகிடுவானா. அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறாங்களே சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டித்தான். அப்படியா, சாப்பாடு சாப்பிடணுமா, ரைட். எல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாரும் போல் பந்தியில் உட்காந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் தெரியுமா. நானும் பந்தியில் உட்காருவேன், எனக்கு பெரிய வாழையெல்லாம் போடு. நம்ம உனக்கு சின்ன பையன் போடு, அவன் கேட்க மாட்டான், எனக்கு போடு. உங்கள் வீட்டில் 1/2 இட்லி அவனுக்கு ஊட்ட முடியாதவங்களால பந்தியில் விட்டு பாருங்க, 5 இட்லி முழுங்குவான் அவன். பந்தியில் உட்காந்தவே சின்ன பசங்களுக்கு வயிறு அப்படியே விரிஞ்சிடும் தெரியுமா உங்களுக்கு. தாவீதுக்கு இருக்காத அந்த ஆசை, கடைசி பையே பந்தியில் உட்காந்து சாப்பிடணும். சரி, பொழுது விடிஞ்சது, நேராக பாட்ட போனாப்பா, இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு லீவ் விட்டுட்டுப்பான்னு கேட்டேன். ஏய் போடா, ஏண்டா நீ தொந்தரவு பண்ணுற, ஓ வேலை ஆடு மேய்க்கிற சின்ன பையன், போடா வெளியே. நம்ம கூட வீட்டில் குடும்ப காரியம் பேசும்போது சின்ன பையன் வந்து என்னன்னா, போ வெளியே போய் விளையாடுப்போம், பெரியவங்க பேசுகிறப்போன்னு சொல்கிறது இல்லையா, அது மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க. தாவீதுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போய் ஆட்டெல்லாம் விட்டு பாட்டுன்ட்டு அங்கே எதையே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தன் அப்படி ராஜா ஆகிடுவானாமே, அந்த காட்சியை பார்க்க முடியலையே, சாப்பாடு விட்டுட்டோமே, என்னடா வாழ்க்கை இது. அப்பன் கவனிக்கலை, அண்ணன் கவனிக்கலை, ஒருத்தன் கவனிக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப சலிப்பாக போச்சு, கையை உதறனான் பாருங்க. அவன் தோளில் தொங்கின கீத வாக்கியத்தில் டொங்கன்னு சத்தம் கேட்டுது. எடுத்தாங்க, இல்லை போடுவோம், டொங்க கிட்டார் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அடிச்சு பார்த்தாரு. அப்பா கவனிக்கல, அண்ணன் கவனிக்கல, கிடக்கிறானுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு. யார் தலையிலேயே எண்ணெய் ஊற்றினா ராஜா ஆயிடுவேன், அந்த எண்ணெய் கிடைக்குது. என் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வெளியுதுனர். எல்லாரும் உட்காந்து சாப்பிட வேண்டிய பந்தியில் எனக்காக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். இப்படி நான் கற்பனை பண்ணிக்கிறேன். இது பைபிளில் இருக்கான்னு கேட்டுப்படாதீங்க, என்னுடைய சொந்த கற்பனை, நான் ரசிக்கிறேன். அந்த மாதிரி இந்த நிலையில் தான் அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் பரவாயில்ல. இதை பார்த்து ஆண்டவர் அடாடாடாடாடா, இந்த ஆடு மேய்க்கிற பையன் என்னையே நம்பி இருக்கிறானே, என் மேய்ப்பர்னு சொல்றானே, என் தலையே என் கர்த்தர்னு சொல்றானே, எனக்காக அவர் பந்தின்னு சொல்றானே, என்னையே நம்பி இருக்கிறானே, விட்டுலாமா? நீங்க சங்கீதத்தை கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தர் என் அரண், கர்த்தர் என் சங்கீதம், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் துருக்கம். எத்தனை முறை என் 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 என்று கடவுளை தனக்கு சொந்தப்படுத்தி கொண்ட ஒரு தாவீது. சிறு வாலிபன், ஆடு மேய்க்கிறவன், ஆண்டவர் கிரியேசி ஆரம்பிச்சிட்டார். ஈசாய் எங்கே உன் பிள்ளை, நம்பர் 1. சும்மா ராஜகம்பீரமாக நடந்து வந்தார். அவர் நடந்து வர்ற அந்த நடையை பார்த்துட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி, இவன் தான் ராஜா போல் இருக்குது, நான் மாதிரி நடக்கிறான் தெரியுமா அப்படின்னு பாராட்டு. நம்ம கூட சில சமயத்தில் பாஸ்டருக்கு முன்னால் ஒழுங்காக நடந்துக்கிறது இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோ. உன் நடையை பார்த்து பாஸ்டர் ஏமாந்துருவார் சில சமயத்தில். அந்த மாதிரி நடை நம்ம வச்சிருக்கிறோம். கர்த்தர் பார்த்தாரு, சாமுவேலே நீ வெளியே பார்க்குறப்பா, நான் உள்ளே பார்க்குறேன், இவனை போ சொல்லிட்டார். போடா அப்படின்ட்டார். ராஜா மாதிரி வந்தவன் கூஜா மாதிரி போயிட்டான் வெளியே. நம்பர் 2 திருன்னு முழிச்சிட்டு வந்தான். மொழியே திருட்டு மொழியாக இருக்குது. இவன் எங்க ராஜா, நீயும் போடான்ட்டார். 3வது வந்தான். உன் பேர் என்னன்னார். சம்மா அப்படின்னா. போடா சும்மா அப்படின்ட்டார். எல்லாம் ஒருத்தன 7 போயிடுச்சு. உடனே ஈசாயை கூப்ப, ஈசாய்க்கு வா. இவ்வளவுதான் பிள்ளைங்களா? அந்த காலத்தில் கேட்ட கேள்வி, இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைங்களா? இன்னொருத்தன் இருக்கான், எங்க அவன்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். சாமுவேல் சொன்னாரு, ஆள் அனுப்பி அவனை இங்கே வரவழைச்சு கொடு, இல்லையானால் நான் பந்தியில இருக்க மாட்டேன். ஐ வில் நெவர் சிட். நான் உட்கார மாட்டேன்ட்டார், பந்தியில உட்கார மாட்டேன். ஆள் அனுப்பு. இந்த 7வது பையன் ஒரே ஓட்டம் ஓட்டா, டே தாவீது ஒரு சான்ஸ் ஓடியாடா அப்படின்னா. அப்பா கூப்பிடுறாரு. அவன் ஓட்டமா ஓடி வர்றான். எதுக்கு? யாரு ராஜாவானான்னு பார்க்கணும், சாப்பிடணும். இதுதான் அவனுடைய மைண்டில் இருக்குது. வேகமாக ஓடியாந்தான். இவன் கிட்டத்தில் வரும்போது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னாரு, சாமுவேலே நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அவன் வரும் வரையில நான் உட்கார மாட்டேன்னு சொன்னாரு. இவர் எப்போ உட்கார்ந்தாரு? இப்ப கர்த்தர் எழுந்து அபிஷேகம் பண்ணுங்கிறார். இவர் எப்போ உட்கார்ந்தாரு? கொஞ்சம் சிந்திங்க. நான் வர்ற வரைக்கும் உட்கார மாட்டேன்னு தானே சொன்னாரு. இப்போ எலும்புன்னு கர்த்தர் சொல்றாரு. எப்போ உட்கார்ந்தாரு? இந்த தாவீதை பார்த்துட்டு. அவன் சிவந்த மேனியான். அப்போ உடம்பு முழுதும் தெரியுது. ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன ட்ரெஸ்ஸு? ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த காலத்தில் ஜட்டி கூட கிடையாது. இந்த கோமணாண்டி பெயரையா ராஜாவாக்குறதுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டார். அப்போ சொன்னார், நீ இன்னும் மனுஷன் முகத்தை தான் பார்க்குற, உள்ளத்தை பார்க்க மாட்டேங்கிற. எந்திரி, இவன் தான் ராஜா, அபிஷேகம் பண்ண. 3 முறை ராஜா அபிஷேகம் பெற்ற தாவீது
எதற்காக கர்த்தர் தாவீதை பிடித்தார்? இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டும். தேவஜனமே, உங்களை எதற்காக பிடித்திருக்கிறார்? இந்த பாண்டிச்சேரி பட்டணம் முழுவதையும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாக மாற்ற வேண்டும். மாற்ற முடியும் உங்களாலே. எழுந்து கொஞ்சம் வெளியே தைரியமா போகணும். ஒரு சில சேதங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எழுந்து போனால் நல்லது. நான் எத்தனையோ ஊர்களில் அடிபட்டிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்கிறாங்க. கொலை செய்யும்படி கத்தி சைக்கிள் செய்யலாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என் தலைமையில் கல்லை போடுறதுக்கு ஒருத்தன் பின்னாலே ஜோமன் போது வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்து ஒரு போட முடியாமல் கீழே போட்டுட்டு போயிட்டான். ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவர் சித்தம் இல்லாமல் நான் சாக மாட்டேன். மரணம் கூட அவருடைய சித்தம் தான். மோசையுடைய மரணம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. மோசை எப்படி இருந்தார்? 120 வருஷம். அவர் உடம்புல ஒன்றும் சோகவீனம் கிடையாது. எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் பாடி, பார்வை கண்ணாடியெல்லாம் போடல, நல்ல பார்வை அவருக்கு, தீட்சணியமான பார்வை. எப்படி செத்தார் அவர்? கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி. அப்போ கர்த்தர் கூப்பிட்டுறார், மோசே உங்களுக்கு 120 வருஷம் ஆயிடுச்சு, நாளைக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, இன்னைக்கு செத்து போவேன்ட்டார். அவர் செத்து போயிட்டார். கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஈவன் த டெத் வாஸ் அப்பாயிண்டட் பை காட் ஃபார் மோசஸ். உங்களை குறித்து சித்தம் இருக்குமானால், நான் அதை தான் சொன்ன, ஒரு இடத்த சுற்றி வளைச்சிட்டாங்க வெள்ளூர் கோட்டை மைதானத்தில். ஒரு பெரிய பட்டாக்கத்தையோட நிற்கிறான், இறங்கி வா அப்படின்னா, நான் ஏறி வா அப்படின்னு சொன்னேன். இன்னும் திமிரா பேசுகிறான், திமிர் இருக்குது அதனால பேசுகிறேன். என்னை விட்டால் தானே வந்திருக்கேன். என் தேவன் உன் கையினால் தான் நான் சேக வேண்டும் என்று சித்தம் இருக்குமானால் இன்னைக்கு நீ என்னை கொல்ல முடியும். இல்லையானால் என் தலையில் இருக்கிற முடிய கூட உன்னால் எடுக்க முடியாது, போடா அப்படின்னு. அப்புறம் போயிட்டான். எத்தனையோ முறை உங்களை குறித்த ஒரு திட்டம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த தேசம் உங்களுக்கு சொந்தமாகணுமா? எழுந்து போரடியுங்கள். உட்கார்ந்துட்டு சபை கூட்டிட்டு ஆராதி சந்தோஷப்பட்டு போகாதீங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன் must be an evangelist or a pastor or an apostle or a prophet. ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. நல்ல ஏதாவது செய்யணும். சும்மா இங்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது இல்லை, தசோபாகம் கொடுக்கறதில்ல, காணிக்க கொடுக்கறதில்லை. உங்கள் ஊழியம், உங்கள் ஊழியம் இந்த பாண்டிச்சேரியிலே கிறிஸ்துவை அறியாத மக்களை செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தர்களை பிடித்திருக்கிறார். தேவர் ராஜ்யங்களை ஏற்படுத்த வேண்டும். தெருவுக்கு தெருவு ஏஜி சர்ச்சுகள் வர வேண்டும். தெருவுக்கு தெருவுகள் வந்து பரம வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மனம் சாட்சி அடையும். உங்களுக்காக மரித்த தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். நான் எதற்காக பிடி எஸ்தரை எதுக்காக பிடிச்சார்? எஸ்தர் அம்மாக்கிட்ட போய், எஸ்தர் நீங்கள் எப்படி ராணியா ஆனீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க 127 நாடுகளில் பியூட்டி கான்டெஸ்ட் வச்சாங்க. அதில் நான் தான் மிஸ். அந்த பேர் போட்டுக்காங்க, பியூட்டி குயின். அதனால நான் ராஜா என்ன கட்டிட்டார். அப்படியா? இந்த அழகு எதற்காக கொடுக்கப்பட்டது? மொர்தெகாய் கேட்கிறார், எஸ்தரே நீ தப்பித்துக்கொள்ள நினைக்காத. இந்த அழகு உனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது? இந்த மேன்மை உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? உன் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறதை நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்க போறியா? நீ ராணியா இருக்கிறதுனால், அரண்மனையில் இருக்கிறதுனால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. நீயும் சேர்ந்து அழிக்கப்படுவாய். ஆனால் ரட்சிப்பு கண்டிப்பாக இதற்கு வரும். கிடைத்த இந்த தகுதியை ஏன் நீ மறைத்து வைக்கிறாய்? எஸ்தர் சொன்னாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜ சமூகத்திலே போய் நிற்பேன். ராஜ சமூகத்தில் நின்ற எஸ்தர் என்ன செய்தாள்? பூரிம் என்ற பண்டிகை உண்டாவதற்கு காரணமாயிருந்தால் தன் ஜனத்தில் ஒருத்தன் கூட அழியாதபடிக்கு மீட்கப்படும் ஒரு வல்லமையான ஒரு சிஸ்டராக விளங்கினார். இன்றைக்கு ஜெப வலிமை, ஜெப ஊழியத்தை செய்கிற பெண்கள் நிறைய பேர் ஆண்டவருக்கு தேவை. நிறைய பேர் தேவை. பவுலை ஏன் பிடிச்சார்? எல்லாரும் ரட்சிக்கணும். யூத ஜனங்கள் மட்டுமல்ல, யூதர் அல்லாத ஜனங்களும் அவருடைய ராஜாக்களும் 5 ராஜாக்களுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அகிரிப்பா ராஜா கதர்னார். கடைசியில் கொஞ்சம் குறைய உன்னை போல என்ன மாற்ற நினைக்கிறாய்? பவுல் தைரியமா சொன்னார், என்னை போல அல்ல, இந்த கட்டுக நீங்களாக முழுவதும் நீ கிறிஸ்தவராக மாற வேண்டும். சொல்ல முடியுமா? இன்றைக்கு பாண்டிச்சேரி முதல்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் ஒன்றும் கூட செஞ்சிட மாட்டார். ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், ஏயா பைத்தியம் மாதிரி கத்திட்டு கிடக்கிறாரு. அவர் சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டார். நீங்கள் தானே சொன்னீங்க பைத்தியக்காரன் மட்டும் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. அவர் ஏதாவது நூதனமாக செய்யுங்க, தைரியமாக போங்க. கிதியோன் அனுப்பும்போது 4 AK-47 2 டேங்க்கும் கொடுக்கல, ஒரு வார் பிளேன் கொடுக்கல, ஒரு சட்டி கொடுத்தார், மண் சட்டி, ஒரு தீப்பந்தம். இதை வச்சுக்கிட்டு எவனாவது சண்டைக்கு போவானா? ஐயா, சண்டைக்கு போனால் எல்லாம் பெரிய பெரிய ஆயுதமெல்லாம் தெரிக்கணுமே. வெறும் மண் சட்டி உள்ள ஒரு தீவெட்டி, இதைத்தான் கொடுத்தார். போ, கிதியோனின் பட்டையும் கர்த்தருடைய பட்டையும் சொல்லு. அந்த தேசமே முறிஞ்சு விழலை. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? சும்மா இருக்காதீங்க. சரங்கு பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? சொறிவான். 3 வருஷம் காலேஜில் படித்து சொறிவது எப்படின்னு கற்றுக்கிட்டு வந்தா சொறிவான்? ஆட்டோமேட்டிக்காக சொரிய மாட்டான். சொரிஞ்சு விடுங்க மற்றவங்களுக்கு. கொஞ்சம் சொரிஞ்சிட்டிங்கன்னா தானாக சொறி எடுக்கும் அவனுக்கு. நீங்களே கொஞ்சம் சொரிஞ்சு பாருங்களேன், பக்கத்துலலாம் பிப்பு எடுக்கும். கொஞ்சம் சொரியுங்க, காதில் சொரிஞ்சு விட்டுருங்க, அவன் உடம்பெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான்.
தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சும்மா இருக்கலாகாது. கர்த்தர் எதற்காக உங்களை பிடித்தார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அடைந்தேன் அல்லது அடைந்தாயிற்று என்று நான் சொல்லவில்லை. பின்னானங்களை மறந்து முன்னானங்கள் நாடி போய்கொண்டே இருக்கிறேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் செய்வார். நீங்க உண்மையாலானா அவர் உண்மையுள்ளவர். பிடிச்சிட்டார்ல, நீங்க உதறி விட்டுட்டு போய் தான் பாருங்களேன், 4 மிதி 2 உத கொடுத்து திருப்பி கொண்டாந்து உள்ள போடுவார். நீங்க தப்பிக்க முடியாது, நீங்க அவரை விடவும் முடியாது. இந்த மாதிரி 2 கட்ட நிலையில மாட்டிக்கிட்டோமே, அதுக்காகிலும் அவருக்காக சில ஊழியங்களை செய்யுங்க. ஏதாவது ஒன்றை செய்யுங்க. ஒருவன் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஆள் மேல கண்ணு வைங்க, ஒரு ஆள் மேல கண்ணு வைங்க. 1 மாசத்துக்கு விட்டாம பிடிங்க. பார்க்கும் போதெல்லாம் அவனை ஏதாவது சொல்லுங்க. நிறைய வழிகள் இருக்கு, என் மனசுல நிறைய வழிகள் இருக்கு. நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். பிராமணர்கள் மத்தியில் ஊழியம் செய்வது அதுக்குன்னு சில ஸ்பெஷல் வழிகள்லாம் கண்டுபிடிச்சி 3 வருஷத்தில் 475 பிராமண குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இன்னும் சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அது ரகசியமான ஊழியம். நாங்கள் அதை பிரபலப்படுத்தி நாங்கள் பிராமணுக்காக ஊழியம் செய்கிறோம். வால் போஸ்டெலாம் நாங்கள் போட மாட்டோம், எங்கள் பத்திரிகையிலும் போட மாட்டோம். இது ரொம்ப சென்சிட்டிவ் மினிஸ்ட்ரி. அதனால் அதை ரகசியமாக செஞ்சுட்டு வரோம். நிறைய பேர் படித்தவங்க IAS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கர்த்தரா இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, செக்ரட்டேரியட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பேங்க்கில் போனால் நிறைய பிராமணர்கள், பேங்க்கில் முக்கால்வாசி பிராமணர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் கிறிஸ்மஸ் நடத்துவோம். அந்த கிறிஸ்மஸ் நடத்தும் போது இயேசுவை பற்றி சொல்லுவோம். ஒரு பிராமண அதிகாரி, சூப்பரண்ட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவர் தலைமை தாங்கினார். அப்புறம் சொன்னார், நீங்கள் கிறிஸ்துன்றீங்க, நாங்கள் கிறிஸ்டியன் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஏரோது ராஜா அவர் அழிக்க பார்த்தாரு. கிருஷ்ண பிறந்தபோது கம்சராஜா அவர் அழிக்க பார்த்தாரு. இயேசு கிறிஸ்து தப்பிக்கிறதுக்காக எகிப்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணனை கூடையில் வச்சு வேறு ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் தலையை நெசுக்கினாருங்கிறீங்க, இவரும் ஆதிசேஷ பாம்பு தலையை நின்று நெரிச்சிக்கிட்டாருன்னு சொல்கிறோம். எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என் முறை வந்தது, நான் பேச ஆரம்பித்தேன். ஐயா அவர்கள் 5 நல்ல கம்பேரபிள் பாயிண்ட்லாம் சொன்னார். கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் சொல்லும்போது நெகட்டிவ் அங்கே இருக்கும். நான் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறேன்ட்டு, இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் வருகிற சரித்திர நாயகன், கிறிஸ்டன் கதையில் வருகிற வெறும் கதாநாயகன். இயேசு கிறிஸ்து கன்னியின் கர்ப்பத்தில் பிறந்தவர். கிறிஸ்டன் தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் ஒரு பாவமும் செய்யவில்லை. கிறிஸ்டனுடைய லீலா வினோதங்கள் நமக்கு அதிகமாக நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவர் கூடையில் கொண்டு அவர் தப்பிச்சு போகலை. அந்த சரித்திர மாறுதல் நமக்கு கிபி என்று பிரித்து கொடுத்துருக்குது. இன்னைக்கு கிறிஸ்டனுக்கு பின்புலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது கதை, வெறுங்கதை. இயேசு கிறிஸ்து இன்ன விதமாய் மறிக்க போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார். கிறிஸ்டன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவம் உயிர்த்தெழுந்ததாக கதையில கூட எழுதலை. இத்தனை வித்தியாசங்கள் இருக்கும்போது எப்படி கிறிஸ்துவும் கிறிஸ்டனும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் எல்லாரும் கை தட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்சு வேணா கசமசு பேச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல கிளைகளில் என்னை கூப்பிட்டு பேச அழைத்தார்கள். உங்களால் முடியும். எல்லா இடத்துக்கும் பாஸ்டரே போகணும்னு நினைக்காதீங்க. பாஸ்டர் மேய்ப்பன், அவருக்கு மேய்க்க தான் தெரியும். ஒரு மந்தை பெருகணும்னா மேய்ப்பன் குட்டி போடுவாரா, ஆடு குட்டி போடுமா? ஐயா, அவரை போய் வச்சுக்கிட்டு பாஸ்டர் சரியா மீன்ஸ் இப்போ சொல்லாதீங்க. நீங்கள் தான் குட்டி போடணும். குட்டி போட்டுட்டு வந்தீங்கன்னா அவருக்கு மேய்க்க தெரியும். அவர் மேய்ப்பார். எப்படி மேய்ப்பார்? குட்டி போடுற ஆட்டை மெதுவாய் நடத்துவார். ஏன்னா குட்டியும் கிடைக்குது, பாலும் கிடைக்குது. அதனால வருமானம் மெதுவாக தடவி கொடுத்து நடத்துவார். மெலிந்த ஆட்டுக்கு எக்ஸ்ட்ரா தீனி போடுவார். கொளுத்த ஆட்டுக்கு 2 அடி கொடுப்பார். சபையில் இப்படிப்பட்ட ஆடுகள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் குட்டி போடணும். அதுக்காக தான் இந்த காற்று கொஞ்சம் நேரமாக எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே சொன்ன நான் வாயை திறந்தால் நிறுத்த மாட்டேன். ஆனால் நீங்கள் சாப்பிடணும், அடுத்த ஆராதனை நடக்கணும், கஷ்டமும் உணர்றேன். இப்படித்தான் அந்த சபையில் பேசும்போது நான் பாட்டுக்கு பேசிகிட்டே போனேன். கடைசியில் நேரம் ஒன்று தெரியல. என் மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, அப்புறம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்கண்ணா. வலிக்க தான் செய்யும். பலவீனங்கள் உண்டு, பலவீனம் இல்லாமல் இல்லை. ஆனால் கிறிஸ்து பலப்படுத்துவாரானால் அந்த பலவீனங்கள் இல்லை. வசனம் தெரியல எல்லாருக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. வசனம் நல்லா சொல்லிவிட்டீங்களே, அப்புறம் காய்ச்சல் வந்து போயிடுறீங்களா? அது ஏன் பலப்படுத்தக்கூடாதா? எனக்கு பலவீனம் தான். ஏற்கனவே இந்த கால் ஒடிஞ்ச கால், கம்பி போட்டு கட்டியிருக்குது, அதில் 2 கம்பி உள்ளே உடஞ்சி கிடக்குப்போ. இந்த காலில் இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு வியாதி வீங்கி போய் நடக்க முடியாமல் இருந்தது. இப்போவும் கொஞ்சம் வேதனை இருக்குது. ஸ்டெப்பே பண்ண முடியாது. நாங்கள் இந்த பாண்டிச்சேரிக்கு தான் வந்தேன் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்க பார்த்து சொன்னாங்க, அவங்க எலும்பு நல்லா இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றும் செஞ்சுக்க வேணாம், போங்கன்ட்டார். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ டாக்டர் ஜெபம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அது சாணியாக தாலியாக போச்சு. இப்போ படிக்கட்டு ஏடி வர எல்லாம் செய்யத்தான் செய்கிறேன். எனக்கு பலவீனம் உண்டு. வயசு 80, மூச்சு வாங்குது. நீங்கள் உட்காந்து கேட்குறவங்களுக்கே மூச்சு வாங்கிட்டு இருக்குதே, பேசுகிறவனுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன் இப்படி செய்யணும்?
எப்படியாயிலும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக என்னுடைய அர்ப்பணத்தை நான் அவருக்கு கொடுத்தது உண்மையானால். விசுவாசிகளே, நான் சுகமா இருக்கணுன்றதுக்காக நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாதிருங்க. நான் ப்ரொமோஷன்ல போகணும், வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கு இல்லை இயேசு. உங்கள் பாவ மன்னிப்புக்காக ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனை பேர் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக கரிசனைப்படுகிற ஒரு உள்ளம் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள்.